இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சிறுபருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1.5 கப்பு சிறுபருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு ஒரு அரை முடி தேங்காவை எடுத்து கட் பண்ணி அதில் 2 வகையான பால் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பால் நல்ல திக்கான பாலாக எடுக்க போகிறோம். அதை வந்து திருப்பி தண்ணி ஊற்றிட்டு நல்ல தண்ணியான பாலாக எடுக்க போகிறோம். ஸோ 2 விதமான பால் எடுக்க போகிறோம். திக்கான பால் ஒன்று, தண்ணியான பால் ஒன்று. ஸோ இது 2 பாலையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்குங்க. அதுக்கு அடுத்தது சிறுபருப்பு நல்லா வெந்துட்டுருக்கோம். இந்த டைமில் ப்ரெஷரை நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்கிற சிறுபருப்பை நல்லா ஓரளவுக்கு குழஞ்சி வந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்திருக்கும். இதை வந்து வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெல்லம் வந்துட்டு நான் ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கிறேன். 1.25 கப்பு சிறுபருப்புக்கு நான் வந்துட்டு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காசிட்டு வந்துடலாம். ஏன்னா அடியில் வந்து மண் இருக்கும், அதனால் நல்லா காசிட்டு இப்போ அது நல்லா ஃபுல்லாக காசி வந்த உடனே நம்ம அதை வடிகட்டிட்டு நம்ம சிறுபருப்பு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்லோவாக வச்சுருங்க. இந்த டைமில் அடி பிடிச்சிரும், அதனால் ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ தண்ணியான பால் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அதை வந்து ஊற்றிக்கணும். தண்ணியான பாலை ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். அந்த கொதி வந்த பிறகு திக்கான பாலை சேர்த்துக்கோங்க. திக்கான பாலை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதி வரட்டும். எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஸோ எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு கடாய் வச்சு நெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பொன்னிறமாக ஆன பிறகு தேங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. கடித்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்துட்டு திராட்சை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்க. முந்திரி, தேங்காய், திராட்சை 3மே சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காவை தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சிறுபருப்பு பாயசம் ரெடி.